நேரு ராஜாஜியை வென்ற திமுகவிற்கு தற்போது தகுதியான எதிரிகள் இல்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் 10 யானைகள் சேர்ந்தாலும் திமுக என்ற ஆலமரத்தை சாய்க்க முடியாது என்றும், நேரு ராஜாஜியை வென்ற திமுகவுக்கு இன்று தகுதியான எதிரிகள் இல்லை என்றும் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். செங்கல்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகள் ஒப்பாரி வைத்து போராடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதல்வர் கையால் வேட்டுமனை பட்டா பெற்ற நிலையில் தங்களை குறிப்பிட்ட பகுதியில் வசிக்க விடாமல் பொதுமக்கள் எதிர்ப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகள் ஒப்பாரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் கேட்டுப்புதூர் பகுதியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கேரி பேக்குகளை உற்பத்தி செய்து வந்த நிறுவனத்தில் அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ரகசிய தகவலின்படி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நடத்திய ஆய்வில் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் பிளாஸ்டிக் கேரி பேக்குகளை தயாரித்து வந்தது அம்பலமானது. இதையடுத்து அதிகாரிகள் ரூபாய் 2.50 லட்சம் மதிப்புள்ள 2 டன் எடையிலான பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.